மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பண வரவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட 2ஆம் அதிபதி நாள் கிரகம், அதாவது சந்திரன். 2ஆம் அதிபதி சந்திரன் ஆகி அவர் டெய்லி ஒரு நட்சத்திரத்தில் போயிட்டுருப்பார். எப்பயுமே 2ஆம் அதிபதி எந்த சாரத்தில் போகிறாரு, எந்த ராசியில் போகிறாரு, எந்த அமைப்பில் இருக்கார், பிறப்பில் பார்க்குற மாதிரியே கோச்சாரத்தை தொடர்புகளையும் பார்ப்போம். கோச்சாரத்தில் இருக்கிறது ஒரு 70% வேலை செய்யும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலை செய்யும், செய்யாமலாம் போகாது. அப்போ இந்த வாரத்தோட ஆரம்பம் சந்திரன் போகிறது சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்ல அமைப்பில் தான் இருக்கும். ஏன்னா இவங்களோட 9ஆம் இடத்துல தான் ராகு போயிட்டுருக்கார். அப்படிங்கும்போது 9 அப்படிங்கிறது மிகப்பெரிய கெடுதல் கிடையாது. ஆனால் தொழில் சம்மந்தப்பட்ட அதாவது சுயதொழிலில் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அடுத்தது விசாக நட்சத்திரம் 7, 10 தொடர்பு போகும்போது கூட்டு தொழில் சம்மந்தமான ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 14ஆம் தேதி கொஞ்சம் ஒரு அதிர்ஷ்டமான காலம்தான். இருந்தாலும் அந்த 8 காமிக்கிறது அப்படிங்கும்போது ஒரு தண்ட செலவும் இருக்குது, அதிர்ஷ்டமும் இருக்குது. அதனால் ரெண்டும் கலந்து ஒரு கலவையாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். 15ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய பணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த முயற்சியை கொஞ்சம் ஜரூராக, அதாவது கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போட்டு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 16ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கமிஷன் மூலமாக பணம் பார்க்குறவங்க, பயணம் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சு அதன் மூலமாக வருமானம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 5, 12 தொடர்பு ஏற்படுறதுனால எதிரிகள்கிட்ட உங்கள் பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக யாராவது இருக்கீங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ண போகிறீங்க அப்படின்னா, தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை பண்ண வேண்டாம். இந்த வாரத்தையே தவிர்த்துறதும் நல்லது தான். ஏன்னா இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5, 12 அப்படிங்கும்போது உங்களோட பணம் எதிர்கிட்ட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது நடக்கட்டும்.